மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் மகியோட ஹெல்த் அப்டேட் என்ன சொல்லுங்க சிஸ்டர், கால் இப்ப எப்படி இருக்கு, என்னாச்சு ஏதாச்சு, ஹாஸ்பிடல் ரொம்ப நாளா ஒரே கட்ட போட்டிருக்கீங்களே, போனீங்களா, ஸ்கேன் எடுத்தீங்களா, என்ன இப்படியே இருக்கானே, சேர்ந்துருக்கா சேரலையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. இன்னைக்கு அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம், என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல பாருங்க. இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படியே யோகாக்குமே ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இவங்களுக்கு நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க, கண் வலி தலைவலின்னு சொன்னால அதுக்காக அவங்களுக்கு சின்ன ஒரு ப்ராடக்ட். ஆனால் அது பிராண்டட் ரிசல்ட். ஆமா, நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. எனக்குமே அது கொடுத்துச்சு, இவங்களுக்குமே. எனக்கு நைட்டு போன அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை ஆக்சுவலி நான் எடுத்தேன். அது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் போனது அது எல்லாமே உங்களுக்கு வரும். எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் இன்ட்ரோவே நாங்க எடுக்கிறோம். இந்த வீடியோ பாருங்க. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அது என்னன்றத சொல்றோம். அது ப்ராடக்ட் போயிட்டு இப்போ மகியோட ஹெல்த்துக்கு வரும். மகிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த விளாக் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சரியான எடிட்டிங் வேற ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு இப்போ ரீசன்டேஸாக பார்த்தீங்கன்னா ஹெட் பெயின், கண்ணு வலி, தூக்கமே இருக்க மாட்டேங்குது ஃபுல் டே அப்படின்னு நான் ரீசன்டேஜாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப எனக்கு கண்ணாடி போட சொல்லியிருந்தாங்க. இப்போ கண்ணாடி போட்டுட்டே இருந்தாலும் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஹெட் பெயின், கண்ணுலலாம் வலி இதெல்லாம் ஏற்படுறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடி போடுற நிலைமை ஆயிடுச்சு. இப்ப கண்ணாடி போட்டு தான் எல்லா வேலையும் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே எனக்கு கண்ணுலாம் ரொம்ப வலிக்குது. அதுக்காக நான் ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்னோட வீடியோ நீங்க ஃபுல்லாவே பாருங்க. அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இப்ப ரீசெண்டா தலைவலி இருக்கு, கண்வலி இருக்குன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கான ஹாஸ்பிட்டல் போன எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் பாத்தீங்கன்னா அகாராவோட இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ் மசாஜர் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சுதான் நான் வாங்கியிருக்கேன். அகாராவோட பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சதா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அது என்னன்றதை நான் ஓபன் பண்ணி ஒன்னொன்னா சொல்றேன். ஓபன் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு மேனுவலா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அகாராவோட சுப்ரீம் ஐ மசாஜர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எல்லா டீட்டெயிலும் பற்றி ஒரு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 1 இயர் வேரண்டியும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இந்த ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மன அழுத்தம் அண்ட் கண் சோர்வு, கண் வறண்டு காணப்படுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமானதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கும், சில பேர்த்துக்கு மன அழுத்தமாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் செம்மையான ஒர்த்தபுளான ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஹெட் பெயின் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மைக்ரைன் ப்ராப்ளத்தை இந்த இது ரிடியூஸ் பண்ணாது. உங்களுக்கு தலைவலி இருந்தால் மட்டும் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம குட்டீஸ். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் கம்ப்ரெஷன் அண்ட் ப்ரெஷர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லோ அண்ட் ஹைலையும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஒரு 5 மூட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட், ஸ்ட்ராங்கு, வேக்கப், ரிலாக்ஸு, ஸ்லீப், இந்த மாதிரி 5 மூடில் நம்ம இந்த ப்ராடக்ட்டை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி. நம்மளுக்கு ஒரு வெதுவெதுப்பான வெப்பநிலை வேணும் அப்படின்னா நம்ம 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரை வெதுவெதுப்பான முறையில் இந்த கண் மசாஜரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாகவும் ப்ராடக்ட் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கியும் வச்சு கொண்டு போய்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லப்பர் மாதிரி எலாஸ்டிக்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க, பின்னாடி நம்ம மாட்டுற மாதிரி. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா மியூசிக் மூடும் இருக்கு. நீங்க நம்ம தூக்கம் வரல, நம்ம தலை ரொம்ப ஹெட் பெயினா இருக்குன்னா நம்ம மெல்லியமான சாங் ரிலாக்ஸா கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நம்மளுக்கு பிடிச்ச சாங்கும் கேட்டுக்கலாம் அப்படின்னா இதுல ப்ளூடூத் வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்ல. நம்ம கொடுக்கப்பட்ட 5 லெவல்லையுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வால்யூமை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கவும் செய்யலாம். அண்ட் 2 கம்ப்ரெஷன் லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஹை டு லோ நம்ம ஃப்ரேம் வச்சுக்கலாம். அண்ட் 2 மிதமான வெப்பநிலை வேணும்னு நம்மள ஹைலையும் லோலையும் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் வைப்ரேஷன் மோட் இன் ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் 15 நிமிஷத்துக்கு பிறகு அது தானாகவே ஆஃப் ஆயிரும் நம்ம குட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இதில் ஒரு 5 மூட்ஸ் இருக்குன்னு. அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷரு, ஹீட்டு ப்ளஸ் மியூசிக்கும் நம்மளுக்கு வரும். அந்த ஸ்ட்ராங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ப்ரெஷரு, ஹீட்டு, வைப்ரேஷன் அண்ட் மியூசிக்கோட சேர்ந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் மூட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் ப்ரெஷர் வரும் அண்ட் மியூசிக் மட்டும் வரும். அண்ட் ஸ்லீப் மூடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் மட்டும் இருக்கும். அண்ட் வேக்கப் மூடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அண்ட் மியூசிக்கும் இருக்கும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படா சார்ஜ் போடுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை சார்ஜ் பின்னும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியானதில் நம்ம பின் பண்ணி சார்ஜும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜ் முடிஞ்சுச்சுன்னா நீங்கள் சார்ஜ் பின் பண்ணிடலாம். அதுக்கும் ஈஸியான அந்த மடக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்க, டிப்ரெஷனா இருக்கவங்க, தூக்கமின்மையா இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வர்த்தபிளா இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்படி ஒரு இதா இருக்கு, தூக்கம்
செம்மையா ஒரு தூக்கம் இப்ப நிறைய பேர் வந்து போன் பார்த்துட்டே தூக்கம் இல்லாம தான் இருக்கீங்க, டிப்ரெஷன் நிறைய யோசிக்கிறது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அகாரோ பிராண்ட்ல இருந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அகாரோ பிராண்ட்ல இருந்து அமேசான்ல தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு வேணாலும் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம டயர்ட்ல தூக்கமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க அம்மாவுக்கு தான் நான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னராமா, ஏன்னா அம்மா தான் ஃபுல்லா வேலைக்கு போயிட்டு தூக்கமே இல்லாம இருக்காங்க. இதை போட்டுட்டு தூங்கணும், அப்படி ஒரு தூக்கமா இருக்கு. கண்ணுக்கும் நல்லா ஒரு மசாஜிங் கிடைக்குது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணலாம். இல்ல நான் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு சிஸ்டத்துல உட்காந்து வேலை பாக்குறீங்களா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொபைல் ரெண்டு நேரம் பார்த்து யூடியூபர்ஸ் எல்லாமே எடிட்டிங் அதுன்னு இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட லிங்க் கீழே இருக்கு, கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்றேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க அப்படின்ற டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, லாஸ்ட்ல நான் சொல்றேன். இப்ப வந்து அவனுக்கு கால் வந்து அதே கட்டுல தான் இருக்கு, போய் மாத்துறதா இல்ல வந்து எப்படி பண்ண போறாங்க என்னன்றதை நீங்க வீடியோலயே பாருங்க. கட்டு போட்டிருக்கமா போடல இல்லைன்றதை நீங்க வீடியோல பாருங்க, ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் புதுசா ஆயிடுச்சு பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. எங்க போறோம் நம்ம? ஹாஸ்பிடல். கரெக்டா சொல்லு, என்ன ஹாஸ்பிடல்? எதுக்கு போறோம்? கட்ட அவுக்க போறோமா? கட்ட அவுத்து எங்க ஜாலியா இருக்க போறியா? டான்ஸ் ஆடுவியா? ஓடுவியா? எங்க ஓடுவ? கட்டு போட்டுருவாங்க, இன்னொரு கட்டு போட போறாங்கடா. எங்க மை போவ? கட்டு போட்டாதான் நீ வந்து உனக்கு. எந்த தங்கச்சி வீட்டுக்கு? எந்த அக்காடா? சரி சரி, அவங்க வீட்டுக்கு போறியா? சரிடா சரிடா. சரி, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு நாங்கள் விளாக் கண்டினியூ பண்ணுறோம். பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஸ்கேன்லாம் இந்த இருக்குது, பழைய ஸ்கேன்லாம். இனி புதுசாக ஒரு ஸ்கேன் எடுத்து அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. மையா அடுத்த கட்டு போடுவாங்களே, என்ன பண்ணுவேன்? அடுத்த கட்டு இன்னொரு கட்டு. உனக்கு என்ன கலர் கட்டு போட சொல்லுவான்? என்ன அது உனக்கு? கிரீன் கலர் கட்டா? சரி ஓகே. கட்டு வேணுமா வேணாமா? வேணும். இது கட்டு போட்டாதான் நீ வந்து சமத்தா இருப்ப. அம்மா வீட்ல இருக்கலாம் பாக்குறியா? அம்மா ஜாலியா இருப்பா. பள்ளிக்கூடம் படிக்க வேணாமா? படிக்கணும்ல. மாடு மேய்க்க போறேன். மாடு மேய்க்க போறேன். என்னப்பா? சரிம்மா, மாடு மேய். எத்தனை மாடு வாங்கி தர? 5 மாடு. 5 மாடு வாங்கி தருவியாண்டா? 5 மாடு வாங்கி தர. நல்லா முட்டுற மாடு வேணுமா? இன்னைக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னா மஹியா ஹாஸ்பிட்டல் கட்டு போடுறதுக்காண்டி வந்திருக்கோம். இப்போ கட்டு போறாங்களா? செம்ம கிரௌட். இன்னைக்கு திங்கக்கிழமை வரையா நாங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்தோம்னா நேற்று சங்கரி பிள்ளை கத்துச்சு. 20 days தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 24 நாள் ஆச்சு. சங்கரி கத்து கட்டு இறுகிருளாயே, கால் ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும், நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டுன்னு கத்துச்சா. நாளைக்கு மதியாதே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா பிள்ளைய கொடுங்க, நானே பாத்துக்கிறேன், நீங்க என்ன மயிரையா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு கூட்டிகிட்டே வந்தோம் ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், அதனால நாளைக்கு எதுவும் பண்ணல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா புதன்கிழமை கோயிலுக்கு போறோம். கோயில் அப்பா வந்து அளவு குத்துறாரு. கோயிலுக்கு நாங்க உள்ள போக கூடாது, வெளியே நின்றுதான் சாமி கும்பிட போறோம். மனசுல சாமி இருந்தா போதும்ட்டு வெளியே நின்று சாமி கும்பிட போறோம். வெளியே நின்றுட்டு அளவு குத்துறது, வெளியே வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அந்த மூமெண்ட்லாம் நம்ம எப்பவுமே ஃபன் பண்ணி தெரிக்க விடுறோம். இந்த வட்டையும் போன வருஷம் மாதிரியே தெரிக்க விடுறோம், ஃபன் பண்றோம். என்ன பண்ற? ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காலை பாரு. இந்த கட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா.
இவனை இந்த நிலைமையில பார்ப்போம்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. டாக்டர் யாருக்கு பிடிக்கும் சொல்லு, வாய்நாள் சொல்லு. அந்த டாக்டர் யாருக்கு பிடிக்கும்? சிந்துக்கா உனக்கா? வாய்நாள சொல்லு. உனக்கு பிடிக்கும். உன் டாக்டர் என்ன கேட்டார் உன்ட்ட? இந்த அத்தை நம்ம கேட்டால, அந்த கறிக்குழம்பு கேட்டால, அத்தை கறிக்குழம்பு குழம்பு எனக்கு காலையிலேருந்து டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் கறிக்குழம்பு வச்சு கூட வச்சு அப்படின்னு சாப்பிடணும். கறிக்குழம்பு வச்சு கொண்டுவான்ற, கறிக்குழம்பு வச்சு வேணும்ன்ற. அம்மாவுக்கு காலில் கட்டு போடுவோம். ஏன்னாம்மா படுத்து அப்படி நல்லா தூங்கு தூங்கு. நல்லா இருக்கா? அது ஸ்டிக்கரு யாரா இருக்கு? எந்த மகியோட கால் கலரை பாருங்க இப்படி ஆயிடுச்சு. இது ஃபுல்லான அழுக்கு என்னம்மா? அழுகுதா அம்மாச்சி? மகி அம்மாச்சி அழுகுதா? அழுகாதான்னு சொல்லு. சிண்டுக்கு போட்டுருவோம், சிண்டுக்கு நம்ம போடுவோம். படுத்துக்கோ. அப்போ இதை போட சொல்லிடுவேன். இதை போட சொல்லவா? அழுக்கு நிறையா இருக்கு. விடு, காலை ஆட்டாத மையி. சரியாயிடுச்சு ஓரளவுக்கு. ஆனா இவனுக்கு கூச்சம் இருக்கும். இதை எவ்வளவு நடக்காம நுண்ணி நுண்ணி நடந்தாருல சாரு. அதுக்காக அழுக்குனா அந்த மருந்து பவுடர் போட்டு விட்டது இது எல்லாமே வந்து நல்லா காலக்குமா. தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு, பின்னாடி தள்ளி உட்காரு. அதாவது இருக்காது, பின்னாடி தள்ளி உட்காரு. கீழே விழுந்துருக்காரு. இங்க போடுது. விரல் இடுப்புல வயசு விரல் இடுப்புல பாரு. கூசுதா? என்ன கூசுதா? 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 பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிக்கு சூப்பரா கட்ட பிரிச்சாச்சு. இப்பவே சூப்பரா இருக்கான். நடக்க வந்து அவர் சொல்லியிருந்தாரு என்னன்னா கட்டு இனிமே தேவை கிடையாது. நான் சொன்னேன் எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, ஒண்ணுமே ஆகாது, அவன் என்ன பண்றான்னு அவன் போக்கில் விட்டுருங்க. குதிப்பானே அப்படின்னு கேட்டோம். அவன் குதிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. 100% நாங்கள் ஸ்கேனை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் சேர்ந்துருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் சேராமல் கேப் தெரியுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, அவன் சின்ன பையன், கண்டிப்பாக அவன் நார்மலாகவே வந்துடும், நீங்கள் பயப்பட
பயப்படவே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே போனேன், திருப்பி கட்டு போட்டுறக்கூடாதுன்னு ஒரு இது தோணுச்சு. இன்னும் செய்யணும்னா கட்டு போட்டதான் அவன் கரெக்டா இருப்பான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கட்டு போடாம இருந்தது பாத்தீங்கன்னா அவன் காலை இப்ப நாங்க ரொம்ப மாசம் கழிச்சு இப்படி நடக்கிற போது நாங்க பாக்குறோம். இப்ப 2 காலையும் ஷூ போட போறேன். அது நடக்கிறது உண்மையாவே எனக்கு ஹாப்பினஸ் தாங்கவே முடியல. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். அடுத்து நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இனி வந்து எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும், எல்லா குழந்தையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இனிமேல் நாங்களும் எங்களோட குழந்தைய கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்துக்கிறோம். ஓகே நம்ம டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மகிக்கு சூப்பரா கால் செய்யாச்சு. ஆனா கீழே வைக்கிறது கொஞ்சம் கூச்சப்பறம், இன்னும் ஸ்ட்ரையா நடக்கல. இப்படி நொண்டி அப்படிதான் நடக்கிறான். நல்லா ஸ்ட்ரைட்டா நடக்கல, அப்படியே தான் நடக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வாட்டுக்குள்ள ஆடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, விளையாடுறது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமானதும் சந்திக்கிறேன். பாய். தம்பி வந்து பரவாயில்ல, இப்போ கால் வலி அப்படியே தூங்கிட்டான். அவ்வளோ நேரம் அழுதேன், தூங்கிட்டேன். அப்புறம் இதை பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, இவன் எப்போவுமே நைட்டு இதுதான் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவான். தலைவலியும் போயிடும், கண்ணு வலியும் போயிடும், தூக்கமும் சூப்பராக இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருக்கும்.